இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேடி மேக்பெத். இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா 1865ஆம் ஆண்டு வட இங்கிலாந்தில் வந்து இந்த கதை நடக்குது. கேத்ரின் அப்படிங்கிற ஒரு இளம் வயது பெண், ஒரு 20 வயசு இருக்கும். இந்த பெண் தான் இந்த படத்தோட ஹீரோயின். இந்த ஹீரோயினை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய பணக்கார குடும்பம், அதாவது 1865 ஒரு பண்ணை வீடு, அங்கே நிறைய வேலைக்காரங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு குடும்பத்தில் வந்து இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிற அந்த ஆள் பார்த்திங்கன்னா, அவன் வந்து ஒரு 45 வயசு இருக்கும். அந்த ஆளுக்கு ஒரு அப்பா, ஒரு கிழவன். இந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பொண்ணை வந்து எப்படி வந்து நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி போன உடனே இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியோ காதலோ அந்த ஹஸ்பண்டுக்கிட்டேருந்து கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அவன் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டான் பெருசாக. ஆனால் அந்த அந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் வேலைக்காரிங்கெல்லாம் வந்து ரொம்ப இவங்க, அதாவது ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி இருப்பானுங்க. நம்ம ஊரில் சொல்லணுன்னா, வேலைக்காரிங்கெல்லாம் அவங்க முன்னாடி நிற்கக்கூடாது, குனிஞ்சி தான் போகணும் வரணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த ஹீரோயின் வந்து அந்த ஹீரோயினுக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸு, அதாவது ரூம்லேருந்து வெளியில் வந்து சாப்பாடு, டைனிங் டேபிளுக்கு சாப்பிட வரணும். வரும்போது அந்த ஹீரோயினுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்கன்னா, ஒரு கவுனு, உள்ளுக்குள்ளே நிறைய ட்ரெஸ்ஸை போட்டு அது மேலே ஒரு பெரிய கவுனை கொடுத்து, பின்னாடி கயிற்றை வச்சு அந்த அந்த வேலைக்கார பொண்ணு தான் இறுக்கி கயிற்றை வச்சு கட்டும். அப்படியே பயங்கரமாக ஏதோ அந்த மாட்டை பிடிச்சி இழுத்து பிடிச்சி கட்டுற மாதிரி அந்த பின்னாடி கயிறெல்லாம் வச்சு கட்டும். அப்புறம் அந்த பொண்ணை குளிக்க வைக்கிறது வந்து அந்த வேலைக்காரி தான் குளிக்க வைக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முதுகில் வந்து செங்கல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு கரன்னு தேய்ச்சி அந்த பொண்ணு வந்து என்ன இப்படி போட்டு தேய்க்கிற விடு அப்படின்னோடனே, இல்லை இல்லை இப்படி தான், அதான் ரொம்ப சுத்தமாக அழுக்கு தேய்ச்சி குளிக்கணுமா அந்த வீட்டோட ரூல்ஸு. இப்படியெல்லாம் வந்து ஒரு கொடுமையில் அந்த பொண்ணு வந்து, என்னடா இது இப்படி ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி கதை போயிட்டே இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் அந்த கணவன் வீட்டுக்காரன் வந்து எங்கேயோ வெளில போயிடுறான். வெளில போனோடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அங்கே வேலை செய்கிற அந்த பண்ணையில் வேலை செய்கிற குதிரை மேய்க்கிற ஒருத்தன், அவன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக இருப்பான். அவனே அந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொண்ணை அவன் சேட்டை பண்ணும்போது இந்த பொண்ணு போய் கேட்கும்போது இந்த பொண்ணுக்கிட்டையும் சேட்டை பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா, அவன் யாருமே இல்லாதப்போ அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே வந்து இந்த பொண்ணை வந்து கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுக்குற மாதிரி பண்ணோன்னா, இந்த பொண்ணுக்கும் அவனை வந்து இவனோட அந்த முரட்டுத்தனம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு லவ்வெல்லாம் வந்து அப்பப்போ அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து செக்ஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஹஸ்பண்டோட அப்பா, அந்த வயசான ஆள் வந்து தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அவன் கூப்பிட்டு வந்து கண்டிப்பான். கண்டித்த உடனே இந்த பொண்ணு என்னென்னா, இதுக்கப்புறம் தான் அந்த லவ்வு, இந்த இவங்கிட்ட கிடைக்கிற அந்த செக்ஸுக்காக ஒரு கொடூரமான ஒரு பெண்ணாக வந்து அங்கே தான் மாற ஆரம்பிப்பாள். என்ன பண்ணுவான்னா, அந்த கிழவனுக்கு வந்து ஒரு பாயாசத்தில் விஷத்தை போட்ட மாதிரி விஷத்தை போட்டு அந்த கிழவனை கொன்றுவாள். கொன்று ஒன்றுமே தெரியாமல் அதுக்கு வந்து அந்த வேலைக்காரி எல்லாத்தையும் வந்து இவ கைக்குள்ளே போட்டுப்பா. அடுத்து அந்த கிழவனை கொன்னதுக்கப்புறமா இவங்க 2 பேரும், அதாவது அந்த குதிரைக்காரனும் அந்த அந்த பண்ணையில் வேலை செய்கிற அவனும் இந்த ஹீரோயினும், இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் அவளோட புருஷன் வந்துடுவான். வீட்டுக்காரன் வந்தவொடனே அவன் கண்டுபிடிச்சிருவான், இவன் வந்து தப்பான உறவு வந்து அவங்க கூட இருந்து வச்சுருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடும். அப்புறம் அவங்க அப்பாவோட சாவுலையும் அவன் ஏதோ மர்மம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவளை விசாரிப்பான். அது எப்படி வந்து விசாரிப்பான்னா, திடீர்னு ஒரு நாள் நைட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது அவளோட புருஷன் வந்துடுவான். வந்த உடனே அந்த குதிரை வண்டியில் தான் வருவான். அந்த வண்டி சத்தம் கேட்டோன்னே இவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு ரூம்லேயே வந்து அந்த கள்ளக்காதலனை, அந்த குதிரை மேய்க்கிறவனை ஒளிச்சு வச்சுருவான். இவன் வந்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருவான், நீ வந்து இந்த ரூமில் ஏதோ தப்பு பண்ணுற, யார் கூட அப்படின்னு கேட்கும்போது, இவளே அவனை வந்து வெளியே வா அப்படின்னு வெளில வந்து கூப்பிட்டு இப்போ என்ன பண்ணுவான்னா, புருஷங்காரனை ஒரே அடி. அப்புறம் இவனும் சேர்ந்து அடித்து புருஷங்காரனை கொன்றுவாங்க. கொன்று அப்படியே ஊருக்கு வந்து அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் செத்துட்டாங்கிற மாதிரி ஊரை நம்ப வச்சு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அடுத்து ஒரு பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, இவளோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அந்த ஹஸ்பண்டோட சொந்தக்கார பையன், ஒரு சின்ன பையன்,
அவன் ஒரு லேடி, ஒரு அந்த பையனை பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க கூட வருவான், வந்து இருப்பான். இவன் வந்து இவங்களோட அந்த கள்ளக்காதலுக்கு ரொம்ப அந்த சின்ன பையன் இடைஞ்சலாக இருக்கிறத பார்த்துட்டு பாவம் இந்த பையனையும் வந்து தலையணையை வச்சு அமுக்கி கொன்றுவா இந்த ஹீரோயின். அதுக்கு சப்போர்ட்டாக அவனும் வந்து அந்த கள்ளக்காதலும் சேர்ந்து ஒரு வாட்டி அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். அப்போ வந்து தலையணையை வச்சு அமுக்கி அந்த சின்ன பையனை வந்து கொன்றுவா. கொன்னதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அந்த கள்ளக்காதல் இருக்கான், அவனுக்கு வந்து அது வந்து ஒத்துக்க முடியாது. அவன் ரொம்ப அதனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவான். இப்போ குடும்பமே வந்து அங்கே இருக்கிறவங்க அந்த பையனை பார்க்குற அந்த பொம்பளை டாக்டர் எல்லாம் 2-3 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இவன் போய் உளறிடுவான், இவா தான் அந்த பையனை கொன்னது அப்படின்னோடனே இவா டக்குன்னு ஹீரோயின் உஷாராகி, இல்லை இவன் தான் ஏதோ பண்ணிட்டான், இவன் தான் தனியாக வந்தான், ஏதோ பொய் சொல்லி அவன் மேலேயும் இன்னொரு வேலைக்காரி அவங்க 2 பேர் மேலேயும் பழியை போட்டு அவங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். இப்போ எல்லா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த அம்மா போயிடும். அந்த பையனை, சின்ன பையனை கூப்பிட்டு வந்து, அந்த அம்மா ஒரு வேலைக்காரி தான், அந்த அம்மா போயிடும். இப்போ இவ மட்டும் அவ்வளோ பெரிய வீட்டில் இந்த ஹீரோயின் மட்டும் இருப்பாள். அதாவது யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த வீட்டில் தனியாக இருப்பாள். அதாவது அதிகாரம், இவளோட கொடூரமான குணத்துக்கு அதிகாரம் எல்லாம் கைக்கு வந்துடும். ஆனால் பக்கத்தில் மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி வந்து இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். தனியாக தான் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு விஷயம் இந்த படத்தில் வந்து இருக்குது, உங்களுக்கு புரியும். ஆனால் ஒரு நல்ல படம்னு தான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. அப்புறம் அந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் வந்து என்ன கருத்து, என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காதல் கதையை விட அதிகாரம், சுதந்திரம், அடக்குமுறை, பேராசை மற்றும் மனித மனத்தின் இருண்ட பக்கங்களை வந்து இந்த படம் வந்து பேசுது. கேத்ரின் தான் அந்த ஹீரோயின் பேர். ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்டவராக இந்த படத்தில் தோன்றினாலும் பின்னர் தானே மற்றவர்களை அழிக்கும் கொடூரமான பெண்ணாக மாறிவிடுகிறாள். சரி, லேடி மேக்பெத் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளோரன்ஸ் பக், இதுதான் அந்த கேத்ரின் லேஸ்டர் அப்படிங்கிற ஹீரோயின் கேரக்டர். அடுத்து காஸ்மோ சார்விஸ், இது யாருன்னா அந்த ஜெபஸ்டின் அப்படிங்கிற கேரக்டர், அதாவது அந்த குதிரையை பார்த்துக்கிறான்ல, பண்ணை வீட்டில் வேலை செய்கிறான்ல அவன். அடுத்து பவுல் கில்டன், இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் லேஸ்டர், அதாவது கணவனாக நடித்த அந்த கேரக்டரு. அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் ஃபேர்பேங்க், இது யாருன்னா போரிஸ் லேஸ்டர் அந்த கேரக்டர், அதாவது மாமனார் கேரக்டர். அப்புறம் நோமியோ ஆக்கி அப்படின்னா அண்ணாங்கிற ஒரு வேலைக்கார பெண் கேரக்டர். அப்புறம் கோல்டா ரோஸ்வெல் அக்னிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த படத்தில் குறிப்பாக புளோரன்ஸ் பக், அதாவது ஹீரோயின், அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப பாராட்டப்பட்டதான். இந்த படம் வந்து உலக அளவில் கவனிக்க வைத்த முக்கிய படங்களில் ஒன்றாக வந்து இதை சொல்கிறாங்க. இவங்க அதாவது இந்த படத்தில் ஹீரோயினாக நடித்த நிறைய படங்கள் வந்து மிகவும் பிரபலமான பேசப்படுற படமாக இருக்குது. அதில் சில படம் சொல்கிறேன். மிட்சோமர் 2019 உளவியல் திகில் படம். அதாவது இந்த படம் வந்து நண்பர்களுடன் ஸ்வீடனுக்கு செல்லும் இளம் பெண்ணாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இவரோட சிறந்த நடிப்புகளை வந்து ஒன்றாக இந்த மிட்சோமர் அப்படிங்கிற படம் வந்து, மிட்சம்மர் இந்த படம் வந்து பேசப்படுது. அடுத்து ரெண்டாவதாக வந்து லிட்டில் உமன், இது வந்து 2019 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. புகழ்பெற்ற ஒரு நாவலை அடிப்படையாக அந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. எமி மார்ச் என்ற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஆஸ்கார் வந்து பரிந்துரை வந்து பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் 2021 பிளாக் விடோ அப்படிங்கிற ஒரு படம், மார்வல் சூப்பர் ஹீரோ படம். இது எலேனா பெலோவா என்ற உளவாளி வேடத்தில் வந்து நடிச்சிருக்காங்க இந்த ஹீரோயின். இது வந்து ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமான கதாபாத்திரமாக பேசப்படுது இன்றளவும். அதுக்கப்புறம் 2022 டோன்ட் வரி டார்லிங் அப்படிங்கிற மர்மம் மற்றும் உளவியல் த்ரில்லர் படத்தில் நடிச்சிருக்காங்க. கதையின் மைய கதாபாத்திரமாகவே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓப்பன்ஹைமர் அப்படின்னு 2023 சில்லன் மர்பி உடன் நடித்து வரலாற்று நாடக திரைப்படம் இந்த படம். ஜீன் டாட்லாக் என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் 6வதா பார்த்தீங்கன்னா டூனே பார்ட் 2 2024 இளவரசி இருளன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அறிவியல் புனைக்கதை இந்த கதை இந்த படத்தில் வந்து ரசிகர்களே இந்த படம் வந்து ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்ற படமாக. ஆக புளோரன்ஸ் பக் இவங்களோட சிறந்த 3 படங்கள் பொதுவாக ரசிகர்கள் வந்து சொல்கிற படம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இடத்துல வந்து நான் இப்போ சொன்ன புல் கதையும் சொன்னேன் இல்லையா, லேடி மேக்பெத் அந்த படமும், 2வது வந்து மிட் சோமரும், 3வது லிட்டில் உமனும் வந்து இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்து இதை மாதிரி ரொம்ப ஒரு வித்தியாசமான ரொம்ப ஒரு அருமையான படத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.